கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுவடைக்கு வந்துருச்சு. அதனால் வந்து நெல் அறுத்துட்டு இருக்கோம். காலையில் தான் சுற்றுறோம், ஆள் வச்சு அறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுத்துட்டு இருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு 3500 எப்படி இது ஒரு 2 மணி நேரம் ஓடும். இதுக்கே 7000 ரூபாய் ஆகிடும். எப்படி போய் இந்த வருஷமாக லாபம் இல்லை, எல்லா வருஷம் மாதிரி தான். பேசுகிறாபி மச்சான், இந்த வருஷமானா ஏதாச்சும் லாபம் வருமாடா விவசாயிக்கு? விவசாயிக்கு அன்றைக்கி லாபம் வந்திருக்கு. லாபம் வந்திருக்குன்றியா? எப்படி போய் பார்த்தீங்கன்னா 4 மூட்டை கூட விளையாது. இதுக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் செலவு பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நெல் வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொட்ட போகிறாங்க. நெல் அறுவடை பண்ண நெல்லெல்லாம் இந்த மிஷின்லேருந்து கொட்டுவாங்க. இதுதான் கைஸ். இதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 3000 ரூபாய் ஆகுது கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணா. ஓகே கைஸ், இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து 3000 ரூபாய் ஆகுது. நாங்கள் வந்து இவ்வளோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணுற டைம்லேயும் எங்களுக்கு செலவு தான் கைஸ். என்றைக்குமே விவசாயம் வந்து லாபம் பார்த்ததா சரித்திரமே இல்லை. அப்படி நெல்லெல்லாம் எடுத்துட்டு இப்போ என்னடா அப்படி பண்ணுகிறீங்க? பில்லு ரோல் பிடிச்சி அப்படியே எடுத்துன்னு போய் விற்றுருவீங்களா? மாடே இருக்கு, மாட்டுக்கு போட்டுருவீங்க. இந்த பில்லு சுற்றுறதுக்கு ஒரு கட்டுக்கு எவ்வளோ? ஒரு கட்டுக்கு 50 ரூபாய். 50 ரூபா ஒரு கட்டுக்கு? உங்களுக்கு இதுலேயும் லாபம் இல்லை? இதுலேயுமே லாபம் இல்லை. இதுலேயுமே லாபம் இல்லை.